இப்போ ரீசெண்டாக கூகுள் ஆப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புது அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஸோ உங்கள் டிவைஸ்லேயும் புதுசாக வந்திருக்கு இந்த அப்டேட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்பில் அப்டேட் பண்ணணும். அதுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோருக்கு மேலே நமக்கு வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் வந்துருக்கும். அதில் மேனேஜ் ஆப் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா ஆல் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே நம்ம ஃபோன் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே நைனாக வந்து பார்த்தா காட்டும். அப்டேட் ஆள் கொடுத்து எல்லா ஆப்பையும் வந்து பார்த்தா மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப்பில் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்கிற ஃபீச்சர்ஸ்லாம் உங்கள் டிவைஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு யூடியூப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஹோமு, ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ் பட்டன், சப்ஸ்கிரிப்ஷன், யூ அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்து ஸ்க்ரால் பண்ணுறோம். இப்போ நமக்கு அந்த டேப் வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்து ஹைட் ஆயிருது. ஸோ முதல்ல நமக்கு வந்து பார்த்து ஹைட் ஆகாது. இப்போ நமக்கு வந்து பார்த்து ஹைட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து ஷார்ட்ஸ் வந்துருக்கும். அந்த வீடியோட 4 சைட்லையும் நமக்கு வந்து கர்வ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் மெயின் வீடியோ நமக்கு வந்து பார்த்து கார்னர் வரைக்கும் வந்து இப்போ ஷார்ப்பாக தான் இருக்குது. பட் ஃபியூச்சர் வரப்போகிற அப்டேட்டில் வந்து பார்த்து அதையும் வந்து பார்த்து கர்வ் வந்து மாற்ற போகிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ டைட்டில் கீழே நமக்கு வந்து அந்த சேனல் நேமு, அதுக்கப்புறம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். இப்போ அந்த வியூஸ் பட்டனுக்கு முன்னாடி வந்து சின்ன ப்ளே பட்டன் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்துருக்கு, அதை நான் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து பார்த்தா வருது. இப்போ நமக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சைடில் அந்த லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே கம்ப்ளீட் ஹைட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸை எப்பவுமே நம்ம வந்து போர்ட்ரேட் மோடில் தான் வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் அதாவது ரொட்டேட்டில் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா ஜென்ரலில் வந்து பாருங்கள் ரொட்டேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா யூடியூபோட ஷார்ட்ஸ் நம்ம எப்படி லேண்ட்ஸ்கேப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் யூடியூப்பில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. அந்த ஃபீச்சரை நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து ஆட்டோ ஸ்பீட் வந்து பார்த்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். இது நம்ம மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் வரப்போகுது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் நமக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணுவோம். இப்போ அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மேலே வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ ப்ரொஃபைலுக்கு மேலே வந்து பார்க்கலாம் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஜிமெயில் லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து காட்டும். நம்ம ஈஸி அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இப்போ யூடியூப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், கலெக்ஷன், கிரியேட், டாஸ்க்கள் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டைல் நமக்கு ஒரு சின்ன பாப்அப் மோட்லேருந்து வரப்போகுது. ஸோ இந்த அப்டேட் நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா iOS ஆப்பிள் டிவைஸில் வந்து இப்போ ரோல் ஆயிருச்சு. பட் கூடி சீக்கிரமே ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா கீழே எடிட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ அதோட லேஅவுட் வந்து பாருங்க கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே வந்து டூல்ஸ் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ நமக்கு வந்து என்ன ஆச்சு, டைனமிக் ஏஐ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் எடிட்டிங்லாம் வந்து பண்ணுவோம். அது நமக்கு அந்த கிராப் பண்ணுறது, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து இப்போ டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட இன்டர்ஃபேஸும் பார்க்க சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸில் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா காப்பி ஸ்டிக்கர் அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். அதை நம்ம காப்பி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து பார்த்தா கிரியேட் ஆயிரும். அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபீச்சர் நம்ம மற்ற ஓஎஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்கே கூகுள் டைலாவில் வந்து இப்போ 2 சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. நம்ம டிவைஸில் வந்து பார்த்தா ஆட்டோ ரொட்டேட் எனேபிள் பண்ணியிருப்போம். அப்போ கால் பேசும்போது வந்து பார்த்தோம் சில டைம் நம்ம டிவைஸ் லேண்ட்ஸ்கேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காலிங்கோட இன்டர்ஃபேஸ் நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். பட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு இப்போ ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம 3 டேட்டில் வந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன் அங்கே வந்து பார்க்கலாம் கீப் போர்ட்ரேட் மோட் ஆன் கால்ஸ் அப்படின்னு இருக்குது. இது எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கால் பேசும்போது டிவைஸ் லேண்ட்ஸ்கேப் ஸ்விட்ச் பண்ணாலும் அது போர்ட்ரேட் மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷன் இது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்க்கு மேலேயே நமக்கு வந்து காலிங் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதில் கீழே வந்து பாருங்கள் வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் கூகுள் மீட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இந்த மாதிரி சேம் ஃபீச்சர் நமக்கு iOS டிவைஸ் வந்து பார்த்துருப்போம். நமக்கு ஆப்பிள் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் டயலரில் வந்துட்டு நம்ம ரெகுலராக பண்ணுற கால்ஸும் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஏதாவது கால் பண்ணாலும் அது நம்ம டயலரில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதே மாதிரி ஆப்ஷன் இப்போ ஆண்ட்ராய்டுக்கு வரப்போகுது. குயிக் ஷேரில் வந்து சின்னதாக சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே குயிக் ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா who can share with you அப்படின்னு இருக்கும். அது நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நோ ஒன், யுவர் டிவைஸ், கான்டாக்ட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்ரி ஒன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த 10 நிமிஷம் அப்படின்னு டைம் வந்து பார்த்தா கிடையாது. பட் இப்போ நம்ம எவ்ரி ஒன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 10 நிமிஷம் மட்டும்தான் வந்து பார்த்தா காட்டும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிசேபிள் ஆயிரும். பட் இங்கே சாம்சங்கில் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வேணுமா வேணாமல் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த கூகுள் டிவைஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கொடுத்தோம் அப்படின்னா 10 நிமிஷம் மட்டும் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஜெமினி ஏஐ நம்ம ட்ரிகர் பண்ணும்போது நமக்கு அந்த 4 சைடு கார்னர்லேயும் வந்து சின்ன அனிமேஷன் வந்து இருக்குது. அதை பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது நம்ம பாப்அப் மோட்லேயே வந்து ஒர்க் ஆகும். என்ன எப்பவும் போல் ஸ்க்ரீன் மிரர் பண்ணி நம்ம வேணும் டவுட் வந்து பார்த்து கேட்டுக்க முடியும். இங்கே ஜெமினி ஏஐயில் இந்த டிசைன் எஃபெக்ட் பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கூகுள் லென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே இந்த நேவிகேஷன் பார் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சர்க்கிள் டு சர்ச் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அந்த கூகுளோட ஐக்கானை வந்து பார்த்தா மேலே மூவ் பண்ணிக்க முடியும். தென் கீழே தான் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியுது.
தென் அதுக்கப்புறம் கூகுள் லென்ஸோட ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே இங்கே டிசைன் வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. இங்கேயும் நம்ம டேரெக்டாக வந்து இப்போ லைவ் மோட் வந்து போய்க்க முடியும். இதை நான் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிண்டர் வந்து இருக்கு. இதோட லிங்க் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கீழே வந்து பாருங்கள், நமக்கு அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தா காட்டுது. அதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வந்து பார்த்தா ஃப்ளிப்கார்ட் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த லைவ் மோடும் நமக்கு சின்னதாக வந்து பார்த்தா ஆக்டிவ்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கேட்டிருந்தேன், இதே சேம் ப்ராடக்ட் அமேசானில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நமக்கு வந்து அதே மாதிரி சேம் ப்ராடக்ட் நமக்கு அமேசானில் வந்து பார்த்தா காட்டுச்சு. ஸோ இங்கே கூகுள் லென்ஸ் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கூகுள் கீபோர்டில் வந்து பார்த்து சின்னதாக ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இப்போ நான் கீபோர்டு வந்து டைப் பண்ணுறேன். நம்ம ஏதாவது கொஞ்சம் மாற்றி டைப் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோ கரெக்ஷன் வந்து பார்த்தா பண்ணும். ஒன்ஸ் நம்ம ஆட்டோ கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கரெக்ஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நம்ம மேலேயே வந்து பார்த்தா அண்டு பட்டன் வந்து பார்த்தா காட்டுது. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த லெட்டர் வந்து பார்த்தா திரும்பி அண்டு ஆயிரும். ஸோ முதல்ல நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா மெனு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அண்டு ரீடுன்னு இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எரேஸ் பண்ணி திரும்பி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட்டாக நமக்கு வந்து டைப் பண்ணுற இடத்துலேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இங்கே கூகுள் குரோமோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து லைவ் மோட் வந்து இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கூகுள் குரோமோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே மெட்டீரியல் டிசைன் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போதைக்கு கூகுள் ஆப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே பப்ளிக் ரோட் வந்து பார்த்து ஆயிருச்சு. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் அந்த அப்டேட் நமக்கு வந்து லைவ் ஆயிரும். ஸோ எதுக்கு உங்கள் டிவைஸில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணி எல்லா ஆப்பும் வந்து பார்த்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.